திருமாவளவன் கடந்த சில தினங்களுக்கு மேலே தமிழன் அதாவது நினைச்சா ஒரே நல்ல மதுக்கடைகள் மூட முடியும்னு சொல்லிட்டு இல்லை அவர் சொன்னார், அதுக்கு எல்லாம் பதிலெலாம் சொல்லியாச்சு. கொள்கை ரீதியாக திமுகவுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை, ஏற்கனவே இது சொன்னது தான். ஆனால் நடைமுறையில் அதை நம்ம செய்யறதுங்கிறது ஒன் டேயில் பண்ணோம்னா என்ன ஆகுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் படிப்படியாக இதை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 500 கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. நாங்கள் அந்த கணக்கு எடுக்கிற பொழுது இப்போ சில நேரத்தில் என்னன்னாக்க சேல்ஸ் குறைஞ்சிருக்கான்னு செக் பண்ணுறாங்க, இப்போ கவர்மெண்ட் சேல் பண்ணுறதுல தான் அக்கறையாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தவறான ஒரு பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அது எதுக்காக அதை கவனிக்கிறாங்கன்னா, வேறு ஏதாவது தவறாகி வேறு இடத்துக்கு மாற்றி செல்லுகிற ஒரு இல்லீகல் இது வருதா, இதை செக் பண்ணுறதுக்கு அது ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. எனவே அந்த வகையில் தான் இருக்கிறதை ஒழிய திராவிட முன்னேற்ற கழகம் தளபதியினுடைய எண்ணமும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், கண்டிப்பாக படிப்படியாக இதை குறைத்தே ஆக வேண்டும் என்பது தான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் திடீரென்று ஒரே நாளில் செய்தால் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டி இருக்கும் என்ற காரணத்தால் தான் ஒவ்வொரு இடமாக பேசி அதை மூடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. படிப்படியாக குறைக்கணும்னு சொல்லியிருக்கீங்கன்னா, ஆனால் வந்துட்டு கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு சேல்ஸ் அதிகமாக இருக்குது, குடியாரோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி புள்ளிவரங்கள் சொல்லியிருக்கு, உங்களுக்கே தெரியும். இல்லை, நம்ம ஒரு கடையை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணோன்னா நம்ம திருப்தியாக முடியல. அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு போகிறாங்க, அங்கே இன்னும் அதிகமான பிரச்சனைகள் வருகிறது. இதெல்லாம் நடைமுறையில் நாங்கள் பார்க்குறோம். அதனால் ஒரு கடையை க்ளோஸ் பண்ண உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நிறுத்திட்டாங்கன்னு நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏதாவது கொஞ்சம் பேர் அதில் நிறுத்தி இருக்கலாம். அதுக்காகத்தான் இப்போ நாம் டிபார்ட்மெண்ட்டில் அவங்கள கவுன்சிலிங் பண்ணுறது, அது மாதிரி நிறைய சிஸ்டங்களை போட்டு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய எண்ணம் ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடாது என்பது, இதை நடைமுறைப்படுத்துவதற்குள்ளாக மற்றவர்களை நாம் தயார் செய்து அதிலிருந்து வெளியிலே கொண்டு வருவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக அந்த திட்டம் இருக்கிறது, முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதில் தான் 500 கடை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கையில் எந்தெந்த கடைகள் வரும் என்பது ஆய்விலே இருக்கிறது. நீங்கள் எங்கெங்க முடியுமோ அதை செய்வோங்க. ஒருவேளை அது செய்யறதுனால வேற தவறுகள் நடந்தால் நீங்களே அதை திருப்பி கேட்பீங்க, இங்கே தப்பு நடக்குன்னு தெரியுமில்ல, அதுக்கு முன்னாடியே ஏற்பாடு பண்ணிவிட்டு அப்புறமெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கணும்னு இப்போ கேட்பீங்க. அதனால் கவர்மெண்ட் நம்ம பேலன்ஸ்டாக அவங்கள நம்ம இந்த பழக்கத்திலிருந்து வெளியில் கொண்டு வரணும், அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. சில கிராமங்களில் போய் பேசுகிறாங்க, போய் பேசி இந்த கடை இங்கே வேண்டாம், நீங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்திட்டையும் பேசுங்க, இந்த மாதிரியெல்லாம் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம் பல விதமாக. அதனால் இப்போ க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் க்ளோஸ் பண்ண பின்னாடி எனக்கு நடக்கிற விஷயங்கள் நம்ம எப்படி கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றது. திருமாவளவன் ஆர்டிகல் 47 படி அகில இந்திய அளவில் மது விலக்கை வலியுறுத்தணும். நம்ம கண்டிப்பாக அப்போ மாநில அரசு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசு வலியுறுத்துமா? மத்திய அரசு மது விலக்கை அகில இந்திய அளவில் கொண்டு வந்தால் மாநில அரசு மூட தயாராக இருக்குமா? மத்திய அரசு கொண்டு வந்ததுனாக்க அதை நாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். எம்பிஸ் 40 எம்பிஸ் அங்கே வலியுறுத்துவார்களா அகில இந்திய அளவில்? இல்லை, அதெல்லாம் முதல்ல நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறது. நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ண இதை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எலெக்ஷன்லேயே நம்ம சொல்லியிருக்கோம். தலைவர் அவர்கள் வந்த பின்னாடி ஒவ்வொரு ஆய்வுலையும் எந்தெந்த இடத்த நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்கன்னு எங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அந்த மாதிரி இடங்களை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறோம், அது மாதிரி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். கடந்த 3 ஆண்டுகளில் 600 அவர் செந்தில் பாலாஜி இந்த போது மூடினது. இப்போ நீங்கள் ஏற்கனவே 1.5 வருஷம் ஆக போகுது. இது இனி ஏதாவது மூடுறதுக்கு ஏதாவது திட்டமிட்டு வச்சு இப்போ நாங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நான் அது ஃபைனல் பண்ணிட்டு தான் நான் சொல்லணும். லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அது பண்ணும்போது அவங்க மற்ற இடத்துக்கு போய் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்குமாங்கிறதை செக் பண்ணிட்டு நாங்கள் பண்ணுறோம். அதிமுக ஆட்சியில் 1500 கடை நாங்கள் 10 ஆண்டுகள், அம்மா ஆட்சியில் 3, அதுக்கப்புறம் ஏறக்குறைய 6000 சொச்சம் 4800 ஆயிருக்குது. ஆனால் திமுக 3 ஆண்டுகள் 500 கடை தான் மூடியிருக்காங்கன்னு அதிமுகன்னு குறை சொல்கிறாங்க. அதை பற்றி ஏங்க, நாங்கள் தான் சொல்கிறோம், அவங்க மூடும்போது 1500 கடை மூடிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? அப்போ அதை ஃபில்டர் பண்ணி அவங்க பண்ணிட்டாங்கன்னு வைங்க. நாங்கள் 500 ஃபில்டர் பண்ணி பங்குக்கு இதில் ஒன்றும் இல்லைங்க. இது இல்லை, இதில் தவறான இடத்துக்கு அவங்க போகாமல் பார்த்துக்கிட்டு நாங்கள் அதை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறோம். நீங்கள் அந்த பேசிக் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இல்லை, எல்லாத்துக்கும் புரியும். ஆனால் திருப்பி கேட்டுட்டு இருக்கீங்க. அறிவுரை சொல்ல போகிறேன் நாங்கள். அது மாதிரி எவ்வளோ இளைஞர்கள் இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஸ்கூலில்
ஸ்கூலில் இதுக்காக விழிப்புணர்வு எடுத்துப்பட்டு மீட்டிங் எல்லாம் நடத்தப்பட்டு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வருது. எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். டி அடிக்ஷன் சென்டர் எல்லா மாவட்டத்திலும் உருவாக்குறதுன்னு திமுக தேர்தல் வாக்குறுதி இருந்தது. எத்தனை ஓப்பன் பண்ணி? அந்த டி அடிக்ஷன் சென்டரில் பல பேர்ஸ்ல ஒர்க் பண்ற டாக்டர்ஸ் அந்த நர்சஸ்க்கு சேலரி சரியா தரல, நிறைய இடத்துல அந்த டி அடிக்ஷன் சென்டர் மூடப்பட்டிருக்குன்னு தகவல் வந்திருக்கு. இல்லை, அது வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. நான் செக் பண்ணி பார்க்கலாம். மீண்டும் மனைகள் வரைமுறைப்படுத்துறதுக்கு அறிவிப்பு செய்திருக்கீங்களா? எதுங்க? மனைகள் அங்கீகரிக்கப்படாத மனைகளை வரைமுறைப்படுத்துவதற்கு இல்லை, வரைமுறைப்படுத்துவதற்கு ஏற்கனவே போதிய அளவு அறிவிப்பு ஏதாவது வந்திருக்கு? இல்லை, போதிய அளவு அவகாசம் கொடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் அவங்க வேணுமா இருந்ததுனாக்க இன்னொரு அவகாசம் கூட கொடுக்கலாம். ஆனால் இது கொடுத்துக்கிட்டே இருக்கிறது வந்து சிரமமாக இருக்குது. அறிவிப்பு வரல. இப்போ அவங்களுக்கு இருக்கிற டைம் வந்து அநேகமாக இன்னும் 1 மாதமோ 2 மாதமோ இருக்குன்னு நினைக்கிறேன். சென்னையில் விற்கப்படாத கட்டிடங்கள் இங்கே ஹவுசிங் போர்டு பல கட்டிடங்கள் இருக்குது. அதாவது தனியார் துறை மூலிமா விற்பதற்கு நாங்கள் நஷ்டத்தில் வந்து ஹவுசிங் போர்டு விற்பனை செய்கிறது, வாங்க ஆள் இல்லை அப்படின்னு. இல்லை, அது வந்து அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு அது விற்பதற்கு அதுக்கு ஏற்பாடு செய்யணும்னு சொல்லி பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வீடுகள் வந்து விற்காமல் இருக்கிறது உண்மை. இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, வீடு கட்டும் போதே அங்கே வந்து போய் சர்வே எடுக்க சொல்கிறோம். இங்கே வந்து இது சேல்ஸ் ஆகுமா ஆகாதா, இங்கே எவ்வளோ அவசியம் இருக்குது அப்படிங்கிறத அந்த ஏரியாவில் போய் சர்வே எடுத்துகிட்டு அதுக்கு பின்னாடி தான் வந்து அது மேல் நடவடிக்கை எடுக்கிறோம். அந்த சர்வேயில் போதிய அளவுக்கு வந்து ரிப்போர்ட் நமக்கு வந்து டிமாண்ட் இல்லாத மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல பண்ணுறது. சென்னையில் கட்டப்பட்ட அடுக்குமாடி வீடுகள் உங்கள் ஆட்சியில் கட்டப்பட்டது அவங்க ஆட்சியில் கட்டப்பட்டதா ஏன் விற்கப்படாமல் இருக்குது? ஹை விலை அதிகன்றதுனாலே மொத்தம் எவ்வளோ வீடுகள் விற்கப்படாமல் இருக்குது? ஏறத்தாழ 5000 வீடுகள் விற்காமல் சென்னையிலேயே மொத்தம் இல்லை, மொத்தமாக நான் சொல்கிறது 5000 வீடுகள் விற்காமல் இருந்தது. கொஞ்சம் முயற்சி எடுத்து ஒரு 1000 அது அப்பார்ட்மெண்ட்ஸ் தாங்க விற்காமல் இருக்குது. தனியார் இதுவும் இருக்குது, இண்டிபெண்ட் ஹவுஸும் அப்படி இருக்குது. உடுமல்பேட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா 105 வீடு அப்படியே இருக்குது. இதெல்லாம் வந்து நீண்ட காலமாக இருக்கிறது. நாங்கள் ஆமாம், அவங்க அந்த ஆட்சியில் கட்டப்பட்டதை இதை ஒரு அனுபவமாக வச்சு தான் நாங்கள் வந்து விலை உயர்வுன்றதுனால இல்லை, அது எல்லாமே இருக்கு. ஓகே, நீங்கள் வந்து பவானி பாசன கால்வாயில தண்ணீர் திருட்டு நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அது ஏதாவது தொடர்ச்சியான நடவடிக்கை இருக்குங்களா? இல்லை, எல்பிபி இல்லையா? எல்பிபி இல்லை. அதாவது திருட்டுத்தனமாக எடுப்பதை, அது மாதிரி இண்டஸ்ட்ரிக்காக இது மாதிரி எடுக்கிறத கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுத்து அதை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். தண்ணீர் வந்து போதிய அளவுக்கு விட்டுருக்கு. ஆனால் மழையே இல்லாத காரணத்தால் அந்த கடமடைக்கு சில இடத்துல கொண்டு போகிறது சிரமமாக இருக்குது. அதை வந்து அதிகாரிகள் தினந்தோறும் காலையிலிருந்து நைட்டு வரலாம் அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அது அந்த மாதிரி நடவடிக்கை. ஆனால் இன்னைக்கு அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தளபதி சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆவதுக்கான அந்த ஒரு ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தலைவர் சொல்லிட்டாருல்ல. இல்ல, நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கான உங்களுடைய கருத்து? இது வந்து இந்த கட்சியினுடைய தலைவர், அவரு எங்க இதனுடைய முதலமைச்சர், அவர் சொல்றதுதான் 100% எல்லாரும் வழிமொழிகிறோம். ஆமா, அதனால தலைவர் என்ன சொல்றாரோ அதான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.